படம் நல்லா இருக்கு. சங்கரோட கம்பேக்ன்னு சொல்லலாம். ஏன்னா இந்தியன் 2 வந்து நம்ம ரொம்ப டிசப்பாயிண்ட் ஆயிடுச்சு படம் பார்த்துட்டு. ஏன்னா நம்ம தமிழ் சினிமாவுக்கு பிரம்மாண்டம் ரொம்ப இப்போ லார்ஜ் ஸ்கேல்ல எடுக்கிற ஆளுன்னு கேட்டால் நமக்கு வந்து சங்கர் தான் ஞாபகம் வரும். அவரே கொஞ்சம் மொக்கையாக எடுக்கும்போது கொஞ்சம் மனசு கஷ்டமா இருக்கு. இதில் ஒரு கம்பேக், அது தமிழ் இண்டஸ்ட்ரிக்கு ஒரு ப்ளஸ்ஸாக நான் பார்க்குறேன். வேறு ஃபர்ஸ்ட் ஹாஃப் நல்லா இருந்துச்சு. இன்டர்வல் ஃபர்ஸ்ட் ஹாஃப் அந்தளவுக்கு நல்லா இல்லை, பட் ஆனால் இன்டர்வல் சூப்பராக இருந்துச்சு. செகண்ட் ஹாஃப் நல்லா இருக்குது. பணம் இல்லாத ஒரு அரசியல், ஒரு எலெக்ஷன் நடக்கணும், எங்கேயும் பணம் கொடுக்காம வந்து அது தூய்மையான அரசியலுக்கு முன்னுதாரணமாக இருக்கும் அப்படிங்கிறத சொல்லியிருக்காரு. ஸ்டோரி வந்து எல்லாரும் சொல்றாங்க பழைய ஸ்டோரி தான், கொஞ்சம் என்ன டச் அப் பண்ணிருக்காங்க அப்படின்னு சொல்லிட்டு. இல்லை, அது டெம்ப்ளேட் தான். அது இப்போ ஒரு கமர்ஷியல் படத்தில் நம்ம அதை தாண்டி எதிர்பார்க்க முடியாதுல்ல. வேற ஏதாவது ஒரு படம்னா ஒரு வித்தியாசமான ஒரு படம், ஒரு 5 ஃபைட் 5 பாட்டுக்கு எதிர்பார்த்து வர படத்தில் இதுதான் இருக்கும். அதில் நம்ம சாட்டிஸ்ஃபைடாக என்னன்னு தான் பார்க்கணும். அதில் பார்க்கும்போது இது ஓகே, சாட்டிஸ்ஃபைட். ராம் சரணோட ஆக்டிங், எஸ்ஜே சூர்யா அவங்களோட ஆக்டிங் அதெல்லாம் நல்லா கொஞ்சம் கனெக்ட் ஆயிருக்கு. ஏன்னா இப்போ தெலுங்கு ஆடியன்ஸ்க்கு தான் தெரியும் அவர் ராம் சரணை பற்றி, நமக்குலாம் தெரியும். நமக்கு வந்தாலும் ஒரு கனெக்ட் ஆகிருக்கு. மாஸாக நல்லா கேரி பண்ணியிருக்காரு. எஸ்ஜே சூர்யா படத்தை நான் ரெட்டை தூக்கி நிறுத்திருக்காரு எப்பயும் போல. மியூசிக் எப்படி இருந்தது இந்த படத்துல? மியூசிக் நல்லா இருந்துச்சு, நம்மளும் எப்பயும் போல. செகண்ட் ஹாஃப் வந்து சூப்பராக இருந்துச்சு. பிஜிஎம்லாம் நல்லா பண்ணியிருக்காரு.